வணக்கம் உறவுகளை. இன்று நான் பார்க்க போகும் பதிவு இந்த மார்கழி மாதத்துக்கு ஒரு ரொம்ப நெருக்கமான ஒரு சம்மந்தமான ஒரு பதிவு தான். உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பயனுள்ள வகையில் இந்த பதிவு உங்களுக்கு இருக்கும். மார்கழி மாதம் கோலம் எல்லார் வீட்லேயும் போடுவோம். மார்கழி மாதம் அது பொதுவாகவே நம்ம தமிழ்நாட்டில் அனைவருமே நம்ம எல்லாரோட வீட்லேயும் கோலங்கள் போடுவோம். அதுவும் இந்த மார்கழி மாதம்னு எடுத்துக்கிட்டால் ரொம்பவே சிறப்பு. ரொம்ப வித்தியாசமான அழகான கோலங்கள் நம்ம மனதார ஒவ்வொரு பெண்களும் போட்டிருக்கோம். இப்போ இந்த மார்கழி கோலம் தான் நம்மளுடைய தலைப்பே. மகத்துவம் நிறைந்தது என்ன, காரணம் என்ன, அப்போ இந்த மார்கழி கோலத்துக்கு என்ன மகத்துவம் இருக்குது அப்படிங்கிறதையும், என்ன கோலம் போட்டால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் முழுசாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. முழு தகவலோடு நான் அந்த பதிவில் உங்களுக்காண்டி வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மார்கழி மாதம் கோலத்திற்கு உகந்த மாதம். எல்லா நாளும் கோலம் போடுவோம், ஆனால் மார்கழி என்றால் தனி சிறப்பு. இறைவனை தொழுவதற்காக சிறந்த மாதமாக இதை கூறுவார்கள். நம் கலாச்சாரத்தில் வீட்டின் முன்பு சாணம் தெளித்து கோலம் போடுவது வழக்கமாக உள்ளது. குறிப்பாக கடும் பனி பெய்யும் மார்கழி மாதத்தில் இதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. கோலம் போடுவதற்கும் நம் வாழ்க்கைக்கும் நெருங்கிய தொடர்புள்ளது. கோலம் போடுவது பூமிக்கு செய்யும் மரியாதையாகும். வாழ்நாளை வீணாக்காமல் எங்கும் நிறைந்த இறைவனை வாயினால் பாடி மனதினால் சிந்தித்தால் நாம் முன்பு செய்த பாவங்கள் அனைத்தும் நெருப்பில் இட்ட தூசு போல அழிந்துவிடும். அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து கை கால்களை அசைத்து இடிப்பை வளைத்து வாசல் தெளித்து கோலம் போடும்போது குளிர் நீங்கி வெப்பம் கிடைக்கிறது. அதிகாலை நேரத்தில் நிலவும் இருப்பதால் அதன் குளிர்ச்சியும் கிடைக்கிறது. வான்வெளியில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தேவர்கள் ரிஷிகளிடமிருந்து ஆற்றல்களும் ஆசிகளும் கிடைக்கும். நல்ல காற்று, ஓசோன் வாயு கிடைக்கிறது. ஒளி வடிவான இறைவனை வணங்கும் போது ஒளியாற்றல் கிடைக்கிறது. கோவிலை வலம் வரும்போது நிலத்தின் ஆற்றல் கிடைக்கிறது. ஊருக்கு முன் வாசல் தெளித்து கோலம் போடு, இருள் பிரியும் முன் கோலம் போடு, சூரியன் வருவதற்கு முன் கோலம் போடு என்று வீட்டில் பெரியவர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். யாராவது வீட்டை விட்டு அதிகாலையில் வெளியில் போவதாய் இருந்தால் அவர்கள் போவதற்கு முன் வாசல் தெளித்து கோலம் போடு, அவர்கள் போன பின் தெளிக்காதே என்றெல்லாம் பெரியவர்கள் கூறுவார்கள். கோலங்கள் வெளியில் செல்வோருக்கும் பாதுகாப்பு தரும். கோலம் என்பதற்கு பல பொருள் இருந்தாலும் அலங்கரித்தல் என்ற பொருள் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. எனவே வீட்டின் வாசலில் கோலம் போடும் பொழுது அது வீட்டையே அலங்கரிப்பதால் தினந்தோறும் வாசலில் கோலம் போடுகிறோம். கோலம் போடுவதில் கூட பலர் சில விஷயங்களை காலம் காலமாக கடைபிடித்து தான் வருகின்றனர். அந்த வகையில் கோலம் போடும்போது தெரிந்து கொள்ள வேண்டிய சில தகவல்கள் பார்க்கலாம். அதிகாலை சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து சாணம் தெளித்து கோலம் போட வேண்டும். நம் வீட்டு வாசலில் லட்சுமி வாசம் செய்வதால் புது தண்ணீரை தெளிக்க வேண்டும். கோலத்தில் சாணத்தின் பசுமையான விஷ்ணு பெருமானையும், மாவின் மென்மையான பிரம்மாவையும், காவியின் செம்மையானது பரமேஸ்வரையும் குறிக்கின்றது. கோலமிட்ட பின்னர் பூசணி, செம்பருத்தி போன்ற மலர்களை அதன் நடுவே வைக்க வேண்டும். இது நமக்கு செல்வ செழிப்பை தரும். பௌர்ணமி நாளன்று தாமரைப்பூ கோலம் போடுவது சிறப்பு வாய்ந்ததாகும். கோலத்தில் அனைத்து பக்கத்திலும் பூக்கள் வைத்தால் திக்பாலர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். கோலமிடுபவர்களுக்கு அவர்களையும் அறியாமலே சீரான மூச்சு பயிற்சி கிடைக்கிறது. வீட்டில் உள்ளவர்கள் வெளியில் செல்லும் முன்பே கோலம் போட்டுவிட வேண்டும். கோலம் போட்டு முடித்த பிறகே அடுப்பு பற்ற வைக்க வேண்டும். ஆள்காட்டி விரலை தவிர்த்து பிற விரல்களை வைத்துதான் கோலமிட வேண்டும். சுவரையொட்டி போடப்படும் பார்டர் கோலங்கள் தீய சக்திகளை தடுக்கும் வல்லமை கொண்டது. அரிசி மாவினால் கோலமிடுவது சில உயிர்களுக்கு உணவாக இருப்பதால் அன்னதானம் செய்த பலன் கிடைக்கும். கோலத்தில் புள்ளி, கோடு போன்றவை போடும்போது சிறு தவறு ஏற்பட்டால் காலினால் அழிக்கக்கூடாது, கையால் அழிக்க வேண்டும். மேலும் வேலைக்காரர்களை கொண்டு கோலம் போடுதல் கூடாது. சுப காரியங்களின் போது இரட்டை கோடு வருவது போலவும், அசுப காரியங்களின் போது ஒற்றை கோடு வருவது போல் போட வேண்டும். தெற்கு பார்த்தோ தெற்கில் முடியும் படியோ கோலம் போடக்கூடாது. இடது கையால் கோலமிடக்கூடாது, வலது கையால் தான் கோலமிட வேண்டும். பெண்கள் குனிந்தபடி நின்றுதான் கோலம் போட வேண்டும், தவிர அமர்ந்து கொண்டு கோலம் போடக்கூடாது. இறந்தவர்களுக்கு திதி கொடுக்கும் நாட்கிலோ அமாவாசை நாட்கிலோ கோலம் போடக்கூடாது.
கோலம் போடுவதால் துர்சக்திகள் நம் வீட்டிற்குள் நுழையாது. மார்கழி மாதங்களில் அதிகாலையில் எழுந்து கோலமிட்டு இறைவனை தொழுவது உடலிற்கு ஆரோக்கியத்தையும் உள்ளத்திற்கு எண்ணற்ற மகிழ்ச்சியும் கொடுக்கும். என்ன கோலம் போட்டால் என்ன பலன் கிடைக்கும் பார்க்கலாம். கோலம் போடும்போது கோடல் மணலாக இருந்தாலும் போட்டு முடித்த பின்பு எப்படி கோலாகலமாக அழகுடன் இருக்கிறதோ அது போலதான் கோலம் போடும் வீட்டினையும் மகாலட்சுமி தன் அருட்பார்வையால் நிறைப்பாள் என்பது ஐதீகம். தெய்வீக எந்திரங்களுக்கு சமமான கோலங்களை பூஜை அறையில் மட்டுமே போட வேண்டும். நவகிரக கோலங்கள், ஐஸ்வர்ய கோலம், ஸ்ரீ சக்கர கோலம் போன்றவை எந்திரம் போன்றவைகள் இவற்றை மஞ்சள் பொடியினாலும் அரிசி மாவினால் மட்டுமே போடுவது சிறப்பு. அழகுக்காக வண்ண பொடிகளை பயன்படுத்தினால் கோலத்திற்கு உரிய தெய்வம் அல்லது கிரகத்திற்கு உரிய வண்ணத்தில் போடலாம். இத்தகைய கோலங்களால் தெய்வீக அருள் நிரம்பும், தோஷங்கள் விலகும். சுப காரியங்களுக்காக போடப்படும் கோலங்கள் கண்டிப்பாக இரட்டை இலை கோலங்களாகத்தான் இருக்க வேண்டும். ஒற்றை இலை ஒருபோதும் வரக்கூடாது. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் சமயத்தில் போடும் கோலங்களுக்கு காவியால் அழகூட்டுவது சிறப்பானது. இப்படி போடுவதால் மங்களம் உண்டாகும். வீட்டு வாசலில் போடும் கோலங்களில் தெய்வீக வடிவங்கள் இடம்பெறக்கூடாது. புனிதமான பொருட்களின் வடிவங்களை வரைவதை தவிர்ப்பது நல்லது. அவற்றை பூஜை அறையில் அல்லது வீட்டிற்குள்ளே போடலாம். படிக்கோலத்தில் 4 மூலைகளிலும் போடும் தாமரை திசை தெய்வங்களின் ஆசையை பெற்று தரும். வாசல் படிகளில் குறுக்கு கோடுகள் போடுவதை தவிர்ப்பது நல்லது. கோலங்களின் தொடக்கமும் முடிவும் கோலத்தில் மேற்புறமாக அமையும்படி போடுவது அவசியம். அவ்வாறு போட்டால் ஏறுமுகமான பலனை தரும். கோலத்தில் இடப்படும் காவி நிறம் சிவசக்தி ஐக்கியத்தை உணர்த்துகிறது. இது போன்ற கோலத்தை வீட்டில் போட்டு வந்தால் சகல நன்மையும் கிடைக்கும். கோலம் போடுவதால் மனசுக்கு உற்சாகம், நினைவாற்றல் எல்லாம் கிடைக்கிறது. மன ஒருமைப்பாடு இருந்தால் தான் புள்ளிகளை சரியாக இணைத்து கோலம் போட முடியும். நம் மனதை பிரதிபலிப்பதுதான் கோலம். கோலம் மன மகிழ்ச்சியை தரும். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்களுடைய உறவினர்கள் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி. வாழ்க வளமுடன்.